தலை கூட சீவலாம். உன் அண்ணன் மேலே சொல்லி ஆப்பலை போட்டு வச்சுக்க. நேற்று மீன் பிடிச்சி வலையில் போட்டு வச்சுட்டாங்க, கஸ்டமர் வந்தோன்னே கொடுக்கறதுக்காக. அண்ணா அது தேர்தல் நிற்கல, ஒரு பெரியவங்களை பார்த்து மரியாதையாக பேசணும். அது எதுக்கு கேட்குறாங்களா? அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க ஊருக்குள்ள? ஒரு மாதம் ஆமாம், போய் சொல்லக்கூடாதுல்ல. ஆமாம் சரி, எடுக்கல அதெல்லாம் கட் பண்ணிடுவேன். உடனே நான் மாட்டி விட்டுற மாட்டேன் மக்கள்கிட்ட. அவரு போவார். நீ என்னது ஊரே பரவுது தெரியுமா இல்லையா? நான் எங்கே மீன் எடுக்க கரெக்டாக சொல்கிறாங்க, நான் எங்கே மீன் எடுக்குன்னு கரெக்டாக கேட்ச் பண்ணுறாங்க ஊருக்குள்ளே. ஒரு வழியாக நேற்றே பிடிச்சி ஆப்பாலை போட்டுட்டாங்க, அதான் தூக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி வியாபாரி வரப்போ பிடிச்சி வச்சுருந்தா நம்மளுக்கும் வேகம் வாங்கிட்டு போய் வியாபாரம் பண்ணலாம். அதனால தான் நான் இப்போ சொன்னேன், நீ எடுக்காத முதல்ல திப்பி வந்து மீன் பிடிக்க முடியும். சரி நான் எடுக்கலாம். ஐயா தள்ளுங்க, நானும் அப்படி தூக்கிட்டு வரேன். பாவம் வயசான ஆளை போட்டு கொள்றீங்க. அதான் உண்மைதான்ப்பா. புலியா அந்த ஐயா பேரு? ஐயா அங்க விளையாட பேரு. நம்மளே கிடக்குங்க, அங்கிட்டு நின்று விடுங்க, அங்கிட்டு நின்றுட்டு அப்புறம் நல்லா பழிச்சு. இந்த சூண்டு வரட்டி விட்டு நிரப்போம், லைட்டுக்கு பவர் ஆட்டிக்கிட்டு. அதுக்கு வரல கேமரா கீழே கொட்டாம. கீழே கொட்டாங்க, அதுலேயே கொட்டாங்க. அவன் வந்தா யாரு இந்த ஊருக்கு வந்திருக்காங்க, கேரளா இருந்தாது அந்த ஐயா பேசுகிறான். அப்போ தான் நம்புவார், எதாவது பேசுகிறேன். என்னங்க ஏதாவது பேச மலையாளத்தில் பேசுகிறேன். அப்படி டான்ஸர், அதெல்லாம் எடுத்து அவர் டான்ஸர் பற்றியா இல்லையா? தூர் மணி எடுக்கணும், எடுத்துக்க தரம் இல்லை அப்படியே எடுத்து. அவங்களுக்கு தான் மீனெல்லாம் அங்கே கோடையாகவே இருக்காது. இந்த உண்மைதான், அங்கேருந்து எடுமாப்பா. ஐயா நீங்கள் எடுங்க, அவரை விடுங்க. அதான் எடுக்கட்டும். வயசு ஐயா நீ 10 கிலோ தான், 20 கிலோ இருக்கும் அதில். அது எதோ இருக்கட்டும். ஆமாம், அவர் போனால் தான் செய்வோம். ஆமாம், அவர் ஏதாவது புணங்க வாங்க மாப்பிள்ளை இப்படி உட்காருங்களேன், உட்காந்துக்கணும். மாப்பிள்ளை வந்து வாங்க, இப்போ நான் அவன் கையில் கூட சூப்பராக எடுக்கணும். சாமி தான் கலப்பிட்டாச்சு. வைக்க வேணும்னு சொல்லவா? வைக்க வேணாமா, வைக்க வேணாமா, இருப்பேன். அது ஏன் தூக்கி இருந்தீங்க? எடுத்தீங்களா? அப்போ எப்படி அங்கே போச்சு? மேஜிக்கா? போட்டு சித்தப்பு ஜிங்குடு வாரானே. வீட்டுக்காக புற மாட்டாது, அவங்கள 2 குடிச்சு 3 குடிச்சு வச்சுட்டாங்க. மாதிரி வாப்பா அவ்வளோதான். இருந்தாங்க கொஞ்சம் ஒரு 5 மினிட் எடுத்தேன்.
மீன் வெளியில போயிடும் குளத்துக்குள்ள பிடிச்ச குளத்துக்குள்ள அது கொஞ்சம் உனக்கு எத்தனை கிலோ வேணும் இரு வர இந்த கண்ணன் பேசிட்டு சின்னதாக பொறுக்கிறான் புரிஞ்சுக்கிட்டு இல்லை அதுதான் வியாபாரம் நீ பெருசா எடு வித்து விட்டுடலாம் நல்லா கலந்தெல்லாம் நீ எதை எடுத்துட்டு போ ஒன்றும் பிரச்சனை இல்லை அலங்கார பந்தலிலே சொல்லலாமாயா ஒன்றரை கிலோ 1 கிலோ சாப்பிட்டு ஆனால் வாழண்ணே கரெக்டாக 14 200 இருந்துச்சுண்ணே 1 200 போச்சு 17 எடுத்தீங்க 15 கிலோ ரவுண்டு பண்ணீங்க ஓடாது வியாபாரம் உனக்கு சிரமமா இருந்தா நாங்கள் வாரத்துக்கு 7 வாட்டி 3 வாட்டி 7 வாட்டி அதை பேசிப்போம் 100 ரூபா கொடுத்துட்டோம்மா ஓகே அவ்வளோதான் 10 20 எல்லாம் கணக்கு நான் பார்க்கவே மாட்டேன் எனக்கு போய் தெரியுமா தெரியாது முதல்ல ஆக்கிக்கிறேன் சரி சரி 12 நாள் தான் இருக்கு பார்த்து 12 அதுக்குள்ள அதெல்லாம் வராது தண்ணி அங்கிட்டு ஊற்றிட்டு தூக்குறேன் இந்த ஜிலேபி மீன் வாங்க இவ்வளோ போராட்டம் எங்கெங்க வியாபாரம் இருக்குது கையை அடிச்சிடும் இருக்கட்டும்